ஹே கைஸ், வெல்கம் டு மணி அடிச்ச சோறு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா பிரெட் அல்வா. ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ். மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்னு சொல்லலாம். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அந்த பிரியாணி சாப்பிட்டு இல்லைன்னா ஒரு ஹெவி மீல்ஸ் சாப்பிட்டு அந்த பிரெட் அல்வா சாப்பிடும்போது நான் சும்மாவே வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன். ஸோ யூஸ்வலாக நான் வந்து ஒரு சில சைட்லாம் போகும்போது எனக்கு அந்த பிரெட் அல்வா வாங்கிட்டு வந்து சும்மாவே சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபினே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு வேலையுமே இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனால் பிரெட்டை ஃப்ரை பண்ணி எடுக்கணும், சுகரை வந்து தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணணும். அப்படியே வந்து பாகு மாதிரி இல்லாமல் அது கரையணும். கரைஞ்ச உடனே இந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பிரெட் எல்லாம் போட்டு ஒரு திக்காக அந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே முந்திரி பருப்போ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நட்ஸ் எல்லாமே அப்படியே நெய்யில் பொரிச்சு அதில் போட்டால் அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப சிம்பிள். ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதுல என்ன அப்படின்னா, நான் செய்ய போறது சக்கரை பாகத்துக்கு செய்ய போறேன். நிறைய பேர் பால் ஊற்றி செய்வாங்க. நான் ஏன் பால் ஊற்ற மாட்டேன் அப்படின்னா, பால் ஊற்றி செஞ்சீங்கன்னா நீங்க ஒரே நாளில் காலி பண்ணணும். சக்கரை பாகுல செஞ்சீங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் நீங்க வச்சு சாப்பிடலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். இன்னைக்கு அந்த ரெசிபி எப்படி செஞ்சிடலாம் பார்த்துலாம் வாங்க. ஸோ இதை நான் செய்யறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 8 ஸ்லைஸ் பிரெட். இந்த எட்ஜஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த எட்ஜஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது இன்னும் ஆட் ஆயிடும். உங்களுக்கு அதை போட்டு என்னதான் பண்ணாலுமே அதில் அந்த கன்சிஸ்டன்சி நல்லா இருக்காது. அதனால தான் எப்பயுமே இந்த சைட்ஸை கட் பண்ணிட்டு எடுத்துக்கணும். இதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எப்படி செய்யணும்னு பார்த்துலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப ஒட்டின மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப இருக்க வேணாம். அதுதான். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற என்ன கூட எடுத்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம வேற என்ன ரெசிபி செய்யறதுக்கு பிரெட் க்ரம்ஸ்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த பிரெட்டோட சைட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே தூக்கி தான் போடணும் அப்படின்லாம் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நிறைய எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல் ஸ்லைஸ் போட்டு. இப்போ கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே முழு ஸ்லைஸ் போட்டு கட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க எண்ணெய் நிறைய ஊற்ற தான் போகிறாங்க. ஏன்னா அடுத்தடுத்து ரெசிபி செய்யும்போது அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க. பட் வீட்டில் அப்படி வேணாம். இது எண்ணெயுமே நிறைய அப்சர்வ் பண்ணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணுறதுனால இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு செய்ய ஆரம்பிச்சிடவாங்க. இப்போ ஒரு பேன் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம போட்டு பிரெட்ஸை போட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் ஸ்லைசஸ் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பிரெட் ஸ்லைசஸ் போட்டுடலாம். போட்டு இது முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, எண்ணெயில் இந்த பிரெட் ஸ்லைசஸ் போடும்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். எண்ணெய் சரியா காயலைன்னா அந்த எண்ணெயை சீக்கிரமா அப்சர்வ் பண்ணிடும், ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிடும். உங்களுக்கு எண்ணெய் நிறைய ஆகும். அதனால தான் இது அது முக்கியமாக பாருங்க. இப்போ பாருங்க, இது அப்படியே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நீங்கள் யூஸ்வலாக பார்த்துருப்பீங்க நிறைய அந்த நம்ம பிரெட் அல்வாவோட கலர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த கலரே இதுல இருந்து தான் வருது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டிஷ் கலர்ல இருக்கும். அது ஏன் அப்படின்னா அங்கெல்லாம் மில்க் பால் ஊற்றி செய்வாங்க, அதனால அவங்களுக்கு அங்கே அந்த கலர் மாறுது. இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ கலர் மாறாது, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம், பேரண்ட்ஸ்க்கு வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ பிரெட் அல்வா செஞ்சால் நிறைய நெய் ஆயிடும். பிரெட் அல்வாக்கு இப்போ நான் செய்கிறேன்ல, இந்த ஒரு 8 ஸ்லைஸ் பிரெட் அல்வாக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் நெய் அதிகபட்சம். அதுவுமே எதுக்குன்னா கொஞ்சம் அந்த டெக்ஸ்சர், முந்திரி பருப்பு அதெல்லாம் வறுத்து போடுறதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். லைட்டாக தான் நெய். ஏன்னா இந்த பிரெட் க்ரம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நெய் எண்ணெய் அப்சர்வ் ஆகிடும். அந்த எண்ணெயே உங்களுக்கு நீங்கள் அந்த பாகில் போடும்போது, சக்கரை பாகில் போடும்போது விட ஆரம்பிக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கொடுத்துரும். அதனால வந்து உங்களுக்கு நெய் ரொம்ப அதிகமாகும் அப்படின்லாம் நீங்கள் ரொம்ப ஃபீலே பண்ண வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. டக்குன்னு நான் சிம்மில் வச்சுட்டேன், ஏன்னா ரொம்பவும் தீஞ்சிடக்கூடாது. அதான். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துடலாம். அடுத்த செட்டை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நான் 8 ஸ்லைஸ் சொல்லியிருந்தேன் பிரெட்டு, மொத்தமாக 10 ஸ்லைஸ் போட்டேன். இப்போ 1 கப் சர்க்கரை, இது பாருங்க, இந்த கப்பில் 1 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். இந்த 10 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு 2 கப் தண்ணி, அவ்வளவுதான்.
2 கப் தண்ணி ஊற்றி, ரொம்பலாம் வேணாம், இது வந்து கரைஞ்சா போதும், இது அப்படியே பாகு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அப்படிலாம் எதுவுமே இதுல கிடையாது. இது இந்த சக்கரை வந்து கரையணும். கரைஞ்ச உடனே நீங்க லைட்டா டேஸ்ட் பார்த்துங்க சக்கரை தண்ணியில இருந்து. இந்த சக்கரை இனிப்பு உங்களுக்கு போடுமா? ஏன் அப்படின்னா இந்த தண்ணியில இருக்க சுகர் லெவல் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே எனக்கு சுகர் லெவல் போதும், எனக்கு இதெல்லாம் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது மில்க் பிரெட் தான். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பிரெட் ஸ்லைசஸ் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கண்டிப்பாக ஃப்ளேவர்ட் ஆயில், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ளேவர் இல்லாத ஆயில் எதனா தான் யூஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்ணது சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை நல்லா கரைஞ்சிட்டு இருக்கு. இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி எல்லாமே கரைஞ்சிட்டு உடனே நீங்கள் அந்த சுகரோட கன்சிஸ்டன்சி, அந்த டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே சுகர் ரொம்ப மைல்டாக இருக்குது, எனக்கு பத்தாது அப்படின்ட்டு. இப்போ கரைஞ்சிடுச்சு, நான் பார்த்துக்கிறேன். லைட்டாக இன்னும் கொஞ்சம் எனக்கு என்னென்னா, ஏன்னா இன்னொன்று வந்து அடுத்து ஒரு 2 ஸ்லைஸ் பிரெட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து சுகர் பத்தாது, இன்னும் ஒரு 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 ஒரு 3.5 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். இதை ஆட் பண்ணி கரையும் போது லைட்டாக டேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கரைஞ்சிட்டு உங்களுக்கு தெரியும், அந்த லைட்டாக பாயில் ஆகுது தண்ணி. இந்த ஸ்டேஜஸில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பிரெட் ஸ்லைஸை உள்ளே போட்டு இதில் எல்லாமே நல்லா டிப் ஆகிற மாதிரி வச்சிடணும். உங்களுக்கு பார்த்தா ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இது எல்லாமே இந்த பிரெட்ஸ் எல்லாமே இதில் ஊறி கடைசியாக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். என்னடா இது ரொம்ப தண்ணியாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆகட்டுமே, நீங்களே பாருங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போது நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் சால்ட் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன் அப்படின்னா எப்பயுமே ஸ்வீட் ரெசிபியில் நீங்கள் சால்ட் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது அப்சர்வ் பண்ணுது, ஊறிட்டு வருது. இன்னுமா அந்த திக்காக இருக்குது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊறிட்டு வருது. நல்லா ஊறி இது எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் எடுக்கும். இது நல்லா திக்காயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த பிரெட் அல்வாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஏன்னா இது ஆல்ரெடி எண்ணெய் அப்சர்வ் ஆகிருக்கும், இது எல்லாமே வரும். அதனால தான் நான் சொன்னேன் இதுக்கு நெய் ரொம்ப தேவைப்படாது. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வருது பாருங்கள். இன்னும் நிறைய ஸ்லைசஸ், பிரெட் ஸ்லைசஸ் அப்படியே இருக்குது. இது எல்லாமே இன்னும் அப்சர்வ் ஆகி இன்னும் திக்காகும். பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்களா எப்படி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு அடிஷ்னலான ஒரு விஷயம் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் அன்ஸ்வீட்டன் கோவா ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பட்டாசாக இருக்கும். ஐயோ உண்மையாக சொல்கிறேன், இந்த டைமில் மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட இல்லை, நான் மறுபடியும் அதை வாங்கிட்டு வரணுன்றதுனால நான் வாங்கலை, இதுக்காக வாங்கணுமே அப்படின்ட்டு. சப்போஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் உங்களுக்கு கொடுக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரெசிபிஸ் இந்த மாதிரி என்ன செய்கிறீங்க, இது செய்கிறீங்க, கேசரி செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சோண்டு அன்ஸ்வீட்டன் கோவா சேர்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டே அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போயிடும். பாருங்கள் இது இன்னும் நல்லா திக்காகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்கு, 4லேருந்து 4.5 நிமிஷம் ஆயிருக்கு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். பாருங்க உங்களுக்கு அப்படியே திரண்டு வருது, ஒட்டவே இல்லை. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சைட்லேயே இன்னும் ஒரு சின்ன பேனில் நான் பற்ற வச்சு ஆன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதில் ஒரு ஸ்பூன் நெய், பாருங்க இவ்வளோ ஓகே, உங்களுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் நெய்னே வச்சுக்கோமே, ஒரு 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆப்ஷன் தான், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ போடலாம். நான் முந்திரி பருப்பு மட்டும் போடுறேன், உங்களுக்கு வேணும்னா வெள்ளரி விதை போடலாம். யூஸ்வலாக கல்யாணத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெள்ளரி விதை தான் போட்டிருப்பாங்க. வெள்ளரி விதை ஆட் பண்ணலாம். திராட்சை அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது நல்லா இருக்காது. பாதாம் போட்டுக்கலாம், பிஸ்தா போட்டுக்கலாம், அதெல்லாம் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்பவும் ப்ரௌன் ஆகக்கூடாது, அவ்வளோதான். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஏன் நெய் வந்து சூடாகிறதுக்கு முன்னாடி நான் முந்திரி பருப்பு போடுறேன்னு.
அப்பயே போட்டீங்கன்னா அந்த நெய் சூடாகும் போதே இதுவும் கலர் ஆச்சுன்னா இந்த முந்திரி பருப்பு எவ்வளோ நாள் ஆனாலுமே ஒரு வாரம் ஆனாலுமே கண்டிப்பா 100% சொல்றேன், இது வந்து உங்களுக்கு முந்திரி பருப்பு அப்படியே அதே மொறுமொறுப்போட இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்ச நாள்ல அப்படியே வந்து இதுவாயிடும். பாருங்க கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அவ்வளோதான். இந்த டைம்ல அவ்வளோதான் நெய் ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சோண்டு. இது நெய் ஆட் பண்ணோடனே லைட்டா ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள், ரொம்பலாம் ஆட் பண்ணல, ஒரே ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள். இதை ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் அப்படியே இந்த நெய்யெல்லாம் இதுல இருந்து திறந்து வரும். இப்ப ஃபர்ஸ்ட் போட்ட உடனே இந்த நெய்யை அப்சர்வ் பண்ணிடும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊத்துன நெய்யை அப்படியே இந்த அல்வா வந்து அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா விடும், இல்லைன்னா அப்படியே திறந்து வரும். அதுதான் பர்ஃபெக்டான டைமிங் நீங்க இந்த பிரெட் அல்வாவை எடுக்கிறதுக்கு. இங்க பாருங்க, நான் செஞ்ச மெத்தட்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட எங்கேயுமே பிடிக்கல. முக்கியமா இந்த மாதிரி பிரெட் அல்வா, இந்த மாதிரி அல்வாலாம் செய்யும் போது முக்கியமா இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும். எப்பயுமே ஒரு கனமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப மெலிசான பாத்திரம் யூஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பா அடி பிடிக்கும். அதே மாதிரி ஹீட் வந்து சூடு வந்து ஈவனா பரவாது. பாருங்க, இதை பாருங்க அப்படியே நெய் விடுது பாருங்க. இதை பாருங்க, உங்களுக்கு க்ளோஸ் அப்ல வந்தா தெரியும் நெய் அப்படியே தள்ளுது. இதை பாருங்க, இதெல்லாம் அவ்வளோதான். இப்போ பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்கா இருக்கும், இன்னும் சாப்பிட சூப்பரா இருக்கும். இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் வாங்க. என் ஸ்டைல்ல பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்ப டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. சூடா இருக்குமா? ரொம்ப பார்த்து சாப்பிடு. பார்க்க எப்படி இருக்கு? எம்மியா இருக்கு, எம்மியா இருக்கு. நிஜமா மணி, அல்டிமேட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. கொஞ்சம் சத்தமா பேசிடுமா? சூப்பரா இருக்கு மணி, செமையா இருக்குது. இன்னும் சுகர் நிறைய ஏறிடுன்னு பாக்குறேன், இல்லை நிறைய எல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன். சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம கல்யாணத்துல எல்லாம் போனா சாப்பிடுறோம், அந்த மாதிரி இருக்கா? ஆமா, டேஸ்ட் நல்லா இருக்கு. இது உண்மையாவே அது மாதிரி தான் இருக்கு, சூப்பரா. நெய் எவ்வளவு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன்? செஞ்ச உனக்கு தான் நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஒரு 1.5 ஸ்பூன் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மொத்தமாவே. நிஜமாவா? ஆமா, சூப்பரா இருக்கு. ஆனா நிறைய நெய் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் இதுல என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரெசிபிக்கு நெய் அதிகமா தேவைப்படாது. இப்ப நான் டேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்க பாருங்க அந்த கன்சிஸ்டன்சி பாருங்க. வாவ், சூடா இருக்கு. ஆடா ஆகா, என்னையே நான் ரொம்ப பாராட்டி கூடாது. எனக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எனக்கு பிரெட் அல்வா ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கு, அல்டிமேட்டுங்க. கண்டிப்பா நீங்க செஞ்சு பார்க்கணும், செஞ்சு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா சாப்பிட நிறுத்தவும் இல்லை. ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்க செஞ்சு பார்க்கணும். என்ன ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு 10 ஸ்லைஸ் பிரெட், 1 கப் சர்க்கரை, 1.5 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சோண்டு 1.5 ஸ்பூன் நெய், கொஞ்சோண்டு எண்ணெய், அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான ரெசிபி. எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இந்த பிரெட்டை. அவ்வளவு சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இந்த ரெசிபியை பாருங்க, நீங்களும் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மணி அடிச்சா ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.